நவகிரகத்தை சுற்றி வழிபடுவது 9 சுற்றி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அந்த கிரகத்துக்கு தான் அந்த சுற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். யானி காணிச்ச பாபானி ஜென்மாந்திர கிருதானிச்சா தானி தானி வினசந்தி பிரதட்சிணே பதே பதே. ஏன் நவகிரகத்துக்கு மாத்திரம் அப்படி அப்படின்னு கேட்டால், சுற்றி வழிபடுவது அதுக்கு சிறப்பு. அதுக்கப்புறம் தான் கிரிவலம் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல சுழன்று வழிபடுவதுங்கிறது கிரகத்துக்கு தான். ஆத்ம பிரதட்சணம், தன்னைத்தானே சுற்றி வழிபடுறது அப்படின்னு, தன்னைத்தானே சுற்றிக்கிறதுன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. அந்த மாதிரி சுற்றி வழிபடுவது ரொம்ப விசேஷம் நவகிரகத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தானம் அப்படிங்கிறது தான் நவகிரகத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்காங்க. தானங்கிறது என்ன அப்படின்னா, இறைவனை ஒரு அந்தணர் வடிவிலே தியானித்து அந்த இறைவனுக்கு என்னென்ன பொருள் சாஸ்திரத்தில் பிரீதியாக சாஸ்திரங்களால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொருளை அவளுக்கு தானமாக கொடுக்கறது. அப்போ அந்த சாமியை வாங்கிக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ இந்த நவகிரகம் சார்ந்து நவதானியம், சமித்து, ரத்தினம், உலோகம் இதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு சாமிக்கும் சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லுன்னா, 9 சாமிக்கும் சேர்ந்து 9, 99, 81. இதை சாஸ்திர வழக்கத்தில் என்ன சொல்கிறதுனா 81 அப்படின்னு ஒரு எண்ணை குறிப்பிச்சால் அது நவகிரகத்தை குறிக்கும். ஒவ்வொரு சாமிக்கும் 9 விதமான பிரீதி சொல்லியிருக்கா. தானியத்தில் என்னது, வஸ்திரத்தில் என்னது, ரத்தனத்தில் என்னது, சமித்து என்னது, உணவு என்னது அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த பொருள்களை அந்தணர்களுக்கு தானமாக வழங்குவது அதுதான் கிரக பிரீதின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு முறை. நவகிரகங்களை குறித்து பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்குது. அதில் இது ஒரு முறை. இப்போ நவதானியம், நவரத்தினம், 9 விதமான நிறமுடைய வஸ்திரம், 9 விதமான சாதம், 9 விதமான சமித்து, 9 விதமான உலோகம், இதெல்லாம் தெளிவாக